பாண்டிய அவமானப்படுத்தி பேசுற வானதிக்கு பாண்டி சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வானதி, நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு போற. இதோட உன் வாயை மூடிக்க. உன்னை பார்க்க வந்தது தப்பு தான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி அங்க வானதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நில்லு பாண்டி, அப்படி நான் என்ன பேசிட்டேன்னு சொல்லி இப்படி சவடால இந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்க? என்னை பார்க்க தானே வந்த, என்கிட்ட பேசு. நான் பேசுறதுல தப்பே கிடையாது. டாக்டர் மட்டும் என்ன, விவசாய குடும்பம், அதாவது ஏழை குடும்பத்துல இருந்து டாக்டருக்கு படிச்சு முன்னேறி வந்திருக்காரு. அதே மாதிரி நீயும் 4 எழுத்து படிச்சிருந்தா நீயும் டாக்டரோ இன்ஜினியரோ எப்படியோ ஒரு நல்ல வேலையில இருந்திருக்கலாம்ல. அதை பத்தி தானே சொன்னேன். அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி கோவப்பட்டு போனா என்ன அர்த்தம் சொல்லு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி சொல்ல. வானதி, உனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், என்னை அடுத்தவன் கூட கம்பேர் பண்ணி பேசாத. அவனுக்கு அப்பா அம்மான்னு எல்லாரும் இருந்தாங்க, எனக்கு அப்படி இல்லையே. எனக்கு அப்பா இருந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரே அண்ணன், அவரு எங்களையும் பார்த்துக்கிட்டு எங்களையும் படிக்க வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுவாரு. எங்க குடும்ப கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க பாரு, நான் இப்படிதான். என் கூட புடிச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழு, அப்படி இல்லைன்னா அதோ டாக்டர் சொன்னியே அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி பேச. உடனே இங்க வானதிக்கு கோபம் வந்து, பாண்டி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்போ நான் என்ன பேசிட்டேன்? உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற என்னோட வாழ்க்கையும் நமக்குள்ள பிறக்க போற குழந்தையோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்காக இப்படியா அசிங்கமா கொச்சத்தனமா பேசுவேன்? நான் உன்னை காதலிக்கிறேன், அப்படி இருக்கும்போது டாக்டரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச. போதும் வானதி, நீ பேசுனதை விட நான் கம்மியாக தான் பேசியிருக்கேன். எப்போ பாரு கூட படிக்கிற பசங்களோடையும் இதோ இப்போ புதுசாக வந்திருக்கானே இந்த டாக்டர் கூடயும் என்னை கம்பேர் பண்ணி பேசுறதே உனக்கு வேலையா போச்சு. ஆமா பாண்டி, அப்படிதான் பேசுவேன். நீ மட்டும் உங்க வீட்டில் உங்க நிலா அண்ணி கூட என்ன கம்பேர் பண்ணி பேசுறல. என்னமோ அவங்க படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்கிறதாவும் அவங்களுக்கு தான் நல்ல மரியாதை இருக்கிறதாவும் என்னை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசினேன். அப்போ நான் உன்னை பேசக்கூடாதா என்ன அப்படின்னு வானதி சொல்ல. ஓ, அப்போ நான் உன்னை பேசுனா நீ என்ன கம்பேர் பண்ணி பேசுவியா? என்ன வானதி, இதை கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நீ படிச்சுட்டு நல்ல இடத்துல இருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும். இப்படி அடிக்கடி என் பின்னாடி வந்து சுத்தாத. உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றி கொண்டு போன்றதுக்காக தான் உனக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். அதுக்காக நீ கொடுக்குற அட்வைஸும் நான் உனக்கு கொடுத்த அட்வைஸும் ஒன்னா என்ன? ஆமா பாண்டி, ஒண்ணுதான். நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச. வந்த கோவத்துக்கு அங்க பாண்டிய ஓங்கி வானதியோட கன்னத்திலே ஒரு அறை கொடுக்க அப்படியே கீழே போய் விழுந்துடுறாரு. சத்தம் கேட்டு மெடிக்கல் ஷாப்புக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே வெளியே வர. அதே நேரம் மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவனும், அண்ணே என்னண்ணே, எதுக்காக இப்போ வானதி அக்காவை இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த பையன் கேட்க. டேய், பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாருடா. இவளுக்கு இது மட்டும் போதாது, இன்னும் 4 மிதி மிதிச்சாதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் மிதிக்க போக. அதே நேரம் டாக்டரோ அங்க சத்தம் கேட்டு ரூமை விட்டு வெளியே வராரு. ஐயோ வானதி, என்னாச்சு? எழுந்துருங்க. என்ன பாண்டி, எதுக்காக இப்படி வானதி அடிச்சிருக்கீங்க? பாவம், கீழே விழுந்ததுல கையெல்லாம் ரத்தம் வருது. வாங்க வானதி, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதிய டாக்டர் கூப்பிட. உடனே இங்க பாண்டி இருந்துகிட்டு, போ போ, தாராளமா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க. ஏன்னா உனக்கு அவர் தானே கடவுள் மாதிரி உன் கண்ணுக்கு தெரியறாரு. ஆமாம் பாண்டி, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் டாக்டர் எனக்கு கடவுள் மாதிரி தான். பாத்தியா, நீ ராட்சச மாதிரி என்னை எப்படி அடிச்சு நான் கீழே விழுந்து என் கையில ரத்தம் வருது. ஆனா இதை பார்த்து துடிச்சு போய் டாக்டர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் இதுதான் வித்தியாசம். இனிமே என் கண்டே முழிக்காத பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்க வானதி சொல்ல. இங்க அவமானப்பட்ட பாண்டியோ நேரா பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பாண்டி பைக்கை அப்படியே வேக வேகமா தள்ளி விட்டுட்டு நிறுத்திட்டு நேரா வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்த பாண்டியை பார்த்ததும் இங்க நிலவோ சோழனை கூப்பிட்டு, சோழன் இங்க ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூப்பிட. வந்த சோழனும், என்ன நிலா, என்னாச்சு, எதுக்காக இப்படி கத்துற? சோழன், அங்க பாருங்க, பாண்டி எதுக்காக இப்படி வண்டியை தூக்கி போட்டுட்டு கோவத்தோடு வீட்டுக்குள்ள வந்திருக்காரு, என்ன எதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நில சொல்ல. உடனே சோழன் அங்க பாண்டி பக்கத்துல போய், டே பாண்டி, என்னடாச்சு இப்போ, எதுக்காக இவ்வளவு கோவமா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க? என்னடா, வழக்கம் போல நீ லவ் பண்றியே அந்த வானதி கூட சண்டையா? டேய், பேசாம அப்படிக்கா போடா, அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்ல. உடனே நிலா இருந்துகிட்டு,
பாண்டி, சொல்லுங்க பாண்டி, என்னாச்சு? அவர் கேட்டாதான் பதில் சொல்ல மாட்டீங்க. நான் தானே கேட்குறேன். எனக்காவது பதில் சொல்லுங்க. என்னாச்சு? வானதிக்கும் உங்களுக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஆமா, எனக்கும் வானதிக்கும் சண்டை தான். இனிமே அவளை நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல. அவளை தேடி நான் போகவும் போறதில்ல. என்னாச்சு பாண்டி? ஏன் இப்படியெல்லாம் வார்த்தையை விடுறீங்க? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அவ என்ன அசிங்கப்படுத்திட்டா. அதுவும் மெடிக்கல் ஷாப்ல புதுசா வந்திருக்கானே அந்த டாக்டர், அவருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி பேசுறா. இப்பேற்பட்டவளை நான் இனி கல்யாணமே பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நிலா கிட்டையும் சோழன் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க வானதிய கைத்தாங்களா கார்ல கூட்டிட்டு வந்து இங்க வானதியோட வீட்டு வாசலுக்கு இறங்க. இத பார்த்த அங்க வானதியோட அம்மாவோ, ஏய் வானதி, என்னடி இது? ஆமா, காலையில வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன், இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட, அதுவும் டாக்டர் கூட வந்திருக்க, என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அம்மா கேட்க, அம்மா, நான் நடந்ததெல்லாம் வீட்டுக்குள்ள வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி இங்க டாக்டரை கையோட அழிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக, வீட்டுக்குள்ள வந்ததும் இங்க வானதியோட அப்பா கேள்வி கேட்க, வானதி, இது உங்க குடும்ப விஷயம், ஸோ நான் கிளம்புறேன், நீங்க நாளைக்கு பத்திரமா வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா டாக்டர் கிளம்பி போக. இன்னொரு பக்கம் இங்க வானதி, அம்மா, அந்த பாண்டி என்னை அவமானப்படுத்திட்டாமா. என்னடி சொல்ற? என்னாச்சு? ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி நிலாவை கம்பேர் பண்ணி என்னை பேசும்போது நான் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் வைராக்கியத்தோட மெடிக்கல் ஷாப்பை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் டாக்டரை கம்பேர் பண்ணி பாண்டியை பேசினமா, இதில் என்னம்மா தப்பு இருக்கு? ஏழை குடும்பத்திலேருந்து ஒருத்தர் டாக்டர் ஆகும்போது நீயும் ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்கியே, நல்லா படித்து ஆளாகியிருந்தா நீயும் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகியிருந்தா தப்பு கிடையாதுல்ல, நீ இன்னொரு படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டமா. உடனே என்னை வந்த கோபத்துக்கு அடிச்சிட்டாமா. ச்சே, இனிமே அந்த பாண்டி கூட நான் பேசவே போறதில்ல, அவனை எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, அவனை நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி இங்க ஒரு கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே சந்திரன் இருந்துக்கிட்டு, பாத்தியாமா, பாரு, என்னமோ இவளுக்கு மெடிக்கல் ஷாப் அவன் வச்சு கொடுத்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பாண்டியே போய் நம்ம தங்கச்சி அடிச்சிருக்கான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஆமாங்க, சந்திர சொல்றதுல தப்பு கிடையாது. அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம பொண்ணை எல்லார் முன்னாடியும் அடிச்சு அவமானப்படுத்தியிருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி அடிக்கிறானா, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு தொல்லை கொடுப்பான். ச்சே, பாண்டியனா என்னமோ நினைச்சேன். ஏய், என் கூட வாடி அப்படின்னு சொல்லிட்டு வானதியையும் வானதியோட அப்பாவையும் அழைச்சிக்கிட்டு வானதி அம்மா நேரா பாண்டியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசலுக்கு வந்த வானதியோட அம்மாவோ, யார் வீட்டுல, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு குரல் கொடுக்க. அதே நேரம் நிலாவும் சோழனும் பாண்டியும் வெளியே வராங்க. என்னாச்சு இப்போ, எதுக்காக இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி கேட்க, ஓ, எதுவுமே தெரியாதா? ஏன்பா, என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டியா என்ன? தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி நடு ரோட்ல வச்சு, அதான் அந்த மெடிக்கல் ஷாப்ல வச்சு அத்தனை பேர் முன்னாடி அடிச்சிருக்க. இப்படி பண்றதுக்கு நீ எல்லாம் மனுஷனா? மிருகத்தன மாதிரி நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அம்மா அங்க பாண்டிய பார்த்து கேட்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு, ஹலோ ஹலோ, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? உங்க பொண்ணு வானதி தான் பாண்டிய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசியிருக்கா. என்னதான் இருந்தாலும் அடுத்தவன் கூட கம்பேர் பண்ணி பேசலாமா? அது எவ்வளவு பெரிய தப்பு. இது ஒரு தடவை இல்லை, பல தடவை நடந்திருக்கு. ஏற்கனவே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஹோட்டல்ல வச்சு பாண்டிய அவமானப்படுத்தியிருக்கா. இன்னைக்கு டாக்டர் முன்னாடி, என்ன தம்பி, என் பொண்ணு அப்படி என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு அவமானப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அம்மா ரொம்ப கோவத்தோட பேச. உடனே இங்க பாண்டி இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க, நான் ஏழை குடும்பம் தான், நான் படிக்கல, அதுக்காக என்ன அவமானப்படுத்தி பேசினா நானும் அதே மாதிரி தான் பண்ணுவேன். நான் ஒன்றும் திருடி பொழைக்கலையே, ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு நான் என்னோட வழியில தான் நேர்மையாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். என் தொழிலையும் என்னையும் அவமானப்படுத்தி பேசினதுனால தான் எனக்கு கோபம் வந்தது அப்படின்னு பாண்டி சொல்ல. உடனே இங்க நிலா இருந்துக்கிட்டு, வானதி, என்னதான் இருந்தாலும் நீங்க பேசி அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. பாவம், பாண்டியை எதுக்காக அப்படி அசிங்கப்படுத்தி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க. போதும் நிலா, நீங்க ஒன்றும் பேச தேவையில்லை. இது எனக்கும் பாண்டிக்கும் நடுவில் நடக்கிற விஷயம். சொல்ல போனா உங்களால தான் எங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்தது. ஐயோ, என்ன சொல்றீங்க? என்னாலயா? என்ன சொல்றாங்க பாண்டி? எனக்கு ஒன்றும் புரியல. போதும், நடிக்காதீங்க.
நீங்க எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அப்பத்துல இருந்தே உங்களை தான் இந்த வீட்டுல எல்லாரும் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறாங்க. முக்கியமா இதோ இருக்கானே பாண்டி, இவனும் தான். என்னமோ ஊர் உலகத்துல படிச்சு பொண்ணுங்கெல்லாம் மேல போகாத மாதிரி நீங்க மட்டும்தான் இந்த உலகத்திலேயே மேல உயர்ந்து போன மாதிரியும் ஒரு வேலைக்கு போன மாதிரியும் உங்களை கம்பேர் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தி பேசினான். அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் ஷாப்பை நான் ஆரம்பிச்சதே. ஆமா, சொல்ல போனா மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சதே உங்களால தான். எதையாவது சாதிக்கணும்னு ஒரு வெறி வந்தது. அதனாலதான் கடனுடன் பட்டாவது மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு சொல்லி என் அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். உங்களை வச்சு மட்டன் தட்டி என்ன பேசும்போது நான் டாக்டரை வச்சு பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது. பாண்டி, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்படி என்னை அத்தனை பேர் முன்னாடி மெடிக்கல் ஷாப்பில் வந்திருந்தவங்க அத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி அடிச்சியோ அதே இடத்துல வந்து எல்லார் முன்னாடியும் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். இல்லைனா நீயும் வேண்டாம், இந்த குடும்பமும் வேண்டான்னு தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா வாமா, இதுக்கு மேலே நம்ம இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதி தன்னோட அம்மாவை அழைச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போக, இன்னொரு பக்கம் இங்கே பாண்டியோ போடி போ, நானா உன் பின்னாடி நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சண்டைனா நீ தாண்டி வர, இனி என் வீட்டு பக்கமும் வராத, என் கடை பக்கமும் வராத அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியுமே வானதிய ரொம்ப கோவத்தோட பேசி திட்டி விட்டு அனுப்பி விட்டுறாரு.